அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் 2,47 கோடி வீட்டு மின் நுகர்வோரில் 1 கோடி நுகர்வோருக்கு மின் கட்டணத்தில் எவ்விதமான மாற்றமும் இல்லை என தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 2024-25 ஆண்டுக்கான மின் கட்டணத்தை பணவீக்க விகித அடிப்படையில் மாற்றியமைத்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேலும் 25 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜவுளித்துறை ஆணையராக IAS அதிகாரியான ஜெகநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இயக்குநராக மோகன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மூன்றாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக வங்கக்கடலில் 19ஆம் தேதி மேலும் ஒரு புதிய காற்றழுத்தம் உருவாக வாய்ப்பு உருவாகியுள்ளது. மேலும் 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வில் கூடுதலாக 1000 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. 1768 காலி பணியிடங்களுக்கு வரும் 21ஆம் தேதி தேர்வு நடக்க உள்ளது. தற்போது மேலும் 1000 காலி பணியிடங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் www.trb.tn.government.in இல் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. மொஹரம் பண்டிகையை ஒட்டி இன்று ஜூலை 17ஆம் தேதி சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு. பழனியில் ஆகஸ்ட் 24 மற்றும் 25 ஆகிய நாட்களில் நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்க விரும்புவோர் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் 2024 ஆகஸ்ட் 15 வரை நீடிக்கப்பட்டுள்ளது என இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான PK சேகர் பாபு தெரிவித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தொகுதி 2 மற்றும் 2A முதல் நிலை தேர்வுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் 18/7/2024 முதல் நடைபெற உள்ளது. சென்னை மாவட்டத்தை சேர்ந்த தகுதி வாய்ந்த தேர்வர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். எட்டாவது அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் உள்ளது. இங்கு மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமிக்கு தலா 3 நாட்களும் பிரதோஷத்திற்கு 2 நாட்கள் என மொத்தம் 8 நாட்கள் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படும். இதன் அடிப்படையில் ஆடி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு வரும் ஜூலை 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 4 நாட்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. கடைசியாக 9வது அறிவிப்பு. தொடக்க கல்வித்துறை இயக்குநராக நரேஷை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தொடக்க கல்வித்துறை இயக்குநராக இருந்த சேதுராம வர்மா ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநரான லதா அரசு தேர்வுத்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த 9 அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.